வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா. ஆக்சுவலா நம்ம இந்த ஜர்னிக்கு வரும்போதே வந்து சொல்றது என்னன்னா, ஆன்மா ஆன்மா தான் இதுல வந்து முக்கியம். ஆன்மா தான் வெளிப்படையுது. ஆன்மா மூலம் தான் வந்து எல்லாமே நம்ம ஜர்னில வந்து நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம வந்து மாறிக்கிட்டே இருப்போம். இதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறருடைய மாஸ்க்க கூட நம்ம வந்து கலட்டுற அளவுக்கு இருக்குது. எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியப்படுது? எல்லாமே இந்த ஆத்மாவின் பவர்னால தான். சரிங்களா? இதுல வேற ஒரு ரீசன் நம்ம இதுல வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அதாவது இந்த ரெட்டை சுடர் பயணத்துல வந்த உடனே நம்ம குண்டலினி வந்து விழிப்படைய ஆரம்பிச்சு, ஆன்மா அதாவது இந்த ஜேர்னில இருக்கும்போதே ஆன்மா வந்து விழிப்படைய ஆரம்பிச்சுரும். ஸோ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அவங்கட்ட உள்ள மாஸ்க் நெறையா நடக்கும். அதாவது இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய உண்மையை வந்து இது வந்து உணர்த்தும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது வந்து பொய்யா இருந்தாங்கன்னா, அதுவரைக்கும் நம்ம வந்து பொய்ய வந்து நம்பிக்கிட்டே இருந்திருப்போம். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நடிச்சாங்கன்னா, அதையும் வந்து நம்புவோம். அப்புறம் மேனிப்புலேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ ஆனா ஆத்மா வந்து விழிப்படையும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ அந்த ஆத்மாவால வந்து அத வந்து மறைக்க முடியாது. சரிங்களா? நம்ம ஆத்மாவால வந்து மறைக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, அம் அந்த உண்மையை வந்து அது வந்து வெளிக்கொண்டு வந்துரும். தானாகவே வெளிவரும். நம்ம வந்து இதுல வந்து ஒண்ணுமே வந்து செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபுல்லுமே ஆத்மா மூலமா தான் இயங்கிக்கிட்டு இருப்போம். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய ஹீலிங்ஸ் நடக்கும். இப்போ நெறைய பேர் வந்து பிட்ரேல் பண்ணியிருக்கலாம். ட்ராமாஸ் நெறைய இருக்கும். இது வந்து எப்படி மாறும்? ஞானமா, சக்தியா, கருணையா வந்து எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சுரும். அப்புறம் நம்ம கர்மா வந்து டிசால்வ் ஆகிரும். ஸோ நம்மளுக்கு வந்து பழைய கார்மிக் லூப்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, எல்லாமே வந்து எண்டுக்கு வந்துரும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது என்னன்னா, பிறரின் மாஸ்க்கை வந்து நம்ம வந்து கழட்டுவோம். இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பிரசன்ஸே அதாவது அவங்களோட ஈகோவா இருக்கட்டும், அவங்களோட பொய்யா இருக்கட்டும், அவங்களோட டுவாலிட்டி எல்லாமே என்ன பண்ணிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம் நம்மகிட்ட வந்த உடனே அது தெரிய ஆரம்பிச்சுரும். அவங்களுக்கு வந்து அத காட்ட ஆரம்பிச்சுரும். இப்போ வந்து ஒரு ஆன்மா இப்போ அன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. என்னோட குடும்பத்தினுடைய எல்லாமே வந்து எனக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்குமே நடக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ஒரு ஆன்மா வந்து விழிப்படைந்தால் எவ்வளவு நன்மை பாருங்க. அது வந்து அந்த குடும்பம், அப்புறம் சமூகம், அப்புறம் கலெக்டிவ் கான்ஷியஸ் வரை வந்து இது வந்து செல்லும். ஸோ அதனால தான் வந்து இந்த விழிப்புணர்வு ஆன்மா விழிப்படைறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து சொல்றாங்க. இது வந்து தனி மனிதனுக்கு மட்டுமே வந்து கிடையாது. நம்மளுக்கு வந்து ட்ராமாஸு இதெல்லாமே வந்து கர்மாஸ் எல்லாமே பண்ணாலும், இது வந்து ஒரு குடும்பத்தினோட இதையும் வந்து எடுத்து, அதுக்கப்புறம் சமூகத்தை எடுத்து, திருப்பி கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் வரை வந்து இது வந்து போகுது. அப்ப எவ்வளவுத்துக்கு ப்ராசஸ் நடக்குது பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, லவ்வ வந்து ஏக்கும். அதாவது பொசெசிவ் இல்லாத காதலை குடுத்துட்டு, நல்ல ஃப்ரீடம் தரும். இந்த நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீடத்த தந்து, நம்மள் வளர்ச்சிய வந்து அது வந்து தூண்டும். என்னைக்கு வந்து ஒருத்தங்க வளர்ச்சிய தூண்டுதோ, அதுதான் வந்து அன்பு. இதுதான் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் சோல் மிஷன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது வந்து வளர்ச்சியை அடுத்தவங்களோட வளர்ச்சியை வந்து தூண்டுறதுக்காண்டி உள்ள ப்ராசஸ் தான். அதுதான் வந்து பொசெசிவ் இல்லாத காதலா வந்து இது வந்து வரும். அடுத்தது என்னன்னா, மிராக்கிள் வந்து ரொம்ப நடக்கும். இப்போ எப்படி அப்படின்னா, எல்லாரும் வந்து நடக்காது அ அப்படின்னு சொன்னா, நம்ம ஆன்மா வந்து அலைன்டா இருக்கிறதுனால, அந்த சூழ்நிலை வந்து எப்படி வரும்னா, அதுவா மாறிரும். எவ்ளோ பெரிய சூழ்நிலைகள் இருந்து, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாலும் சரி, அது வந்து அது சூழ்நிலைய வந்து அதுக்கு தக்கன வந்து மாத்தி குடுத்துரும் இந்த ஆன்மா. ஸோ ஆன்மாவுக்கு வந்து என்ன முடியாது, அந்த சரி இவ்வளவு இது பண்ணுதே, இந்த ஆன்மாவுக்கு வந்து என்ன முடியாது அப்படின்னா, அது ஈகோ இருக்கிறவங்கட்ட டீலிங் வச்சுக்கவே வச்சுக்காது. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ் பண்ணாது. நம்மட்டயே வந்து ஃபோர்ஸே பண்ணாது. நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க. ஃபோர்ஸ் பண்ணவே பண்ணாது. அப்புறம் மேனிபுலேட் செய்யாது. நம்மள வந்து மேனிபுலேட்டே வந்து செய்யாது. ஸோ இதுல முக்கியமானது என்னன்னா, ஆன்மா விழிப்படந்தா அது வந்து அழுத்தாது. அதனால தான் நம்மளுக்கு வந்து அழைக்கும். சரிங்களா? அழைப்பை ஏற்கிறவர்களே மாறுவார்கள். நீங்க அந்த காலிங் வரம்போது, அத ஏற்றுக்கிறவங்கள தான் வந்து இது வந்து மாற்றும். ஏன்னா ஃபோர்ஸ் செய்யாது. நம்ம வந்து நெறைய சொல்லுவோம். ஏன் வந்து இவங்கலாம் வந்து மாற மாட்டுக்காங்க? ஏன்னா அவங்க அழைப்பை வந்து அவங்க ஏற்கவே மாட்டாங்க. நம்ம வந்து ஏற்றுக்கொள்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து மேஜிக் வந்து நடக்குது. ஸோ அதனால தான் நம்மளே மாறுதோம். நம்ம வந்து ஏற்றுக்கொள்றதுனால தான் வந்து நம்ம வந்து மாறுதோம். ஸோ ஆன்மா வந்து நல்லா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆன்மா வந்து உலகத்தை வந்து
மாற்றாது. நம்மள என்ன படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக்குது. அதோட ப்ராசஸே என்னன்னா, நம்மள கம்ப்ளீட் பண்ணுது. கம்ப்ளீட் பண்றது என்னன்னா, அவங்களால அந்த உலகை வந்து மாற்றுவாங்க. கம்ப்ளீட் ஆன்மா வந்து நம்மள முழுமையாக்குது. முழுமையான ஒருவர் தான் வந்து உலகத்தையே வந்து மாற்ற முடியும். ஸோ, அப்போ மாஸ்க்கை வந்து இது வந்து கழட்டும்போது, அ இது நம்ம நினைப்போம், "ஐயோ! இது என்ன தவறா இருக்கா? அகங்காரமா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இத நம்மட்ட சொல்லுவாங்க. "தவறு. இது வந்து அகங்காரம்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. இது வந்து ஆன்மாவின் இயல்பு. சரிங்களா? ஸோ, எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஆத்தென்டிக் ஃப்ரீக்வென்சில இருப்போம். அதாவது நம்மட்ட வந்து நடிப்பு இருக்காது. உள்ள ஒன்று பேசி வெளி ஒன்று வைக்கிற இதுவே நம்மகிட்ட இருக்காது. ஸோ, அந்த ஃப்ரீக்வென்சில வந்து பொய் பேசுறவங்களா இருக்கட்டும், நடிக்கிறவங்களா இருக்கட்டும், ரோல் ப்ளே பண்றவங்களா இருக்கட்டும், நம்மகிட்ட வந்து நீடிக்கவே முடியாது. ஸோ, உண்மை அருகில் வந்து பொய் வந்து குலுங்க ஆரம்பிச்சுரும். ஸோ, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, மிரர் பண்ணுவீங்க. இது வந்து நீங்க வேணும்னே பண்ண மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து அது நடக்கும். உங்கள பார்த்தாலே வந்து அது வந்து நடக்க ஆரம்பிச்சுரும். அது என்ன காட்டும்னா, மிரர் காட்டும்போது அவங்களே வந்து அவங்கள வந்து காட்டிருவாங்க. காட்டும்போது என்னன்னா, அந்த ஈகோ, அந்த ஃபியர், இன்செக்யூரிட்டி எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து மேல எழும்பும். எழும்பும்போது தான் அது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மிரர் செய்றதுனால ஏன்னா நம்ம ஆன்மா விழிப்படைஞ்சதுனால, ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட வரையுமே அவங்களோட மிரர் வந்து வரும். ஸோ, நம்மளுடைய ஆன்மா வந்து இத வந்து பெர்மிஷன் கேட்டு வந்து செய்யாது. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ, நடக்கும்போது என்னன்னா அவங்களுடைய மாஸ்க் வந்து அ நம்மளோட ஆன்மா லெவலுக்கு வந்து அது வேலையே செய்ய முடியாது. அவங்களால வந்து நம்ம கிட்டயே வந்து நிக்க முடியாது. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கண்ட்ரோலே இழந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு அஜெண்டாவா வந்து நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஆன்மா வெளிப்படைஞ்சவங்க வந்து ஒரு அஜெண்டா வச்சுட்டு இப்படிதான் நாங்க பண்றோம் அப்படின்னா வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு பிரசன்ஸ் நம்ம இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ட்ரிக்கரா வரும். நம்மளோட ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்டின்னா, எல்லாரும் எதையாவது ஒண்ணு செஞ்சுட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஆன்மா வெளிப்படைஞ்சவங்க வந்து ஏன் வந்து இவங்கள பார்த்தவொனே உங்களுக்கு ட்ரிகர் நடக்குது அப்டின்னு கேட்டா, அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. பணத்துக்காண்டி வந்து எதுவுமே வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்கள வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ அது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சிலவங்க வந்து ஹீல் ஆயிருவாங்க. இத வச்சுட்டு அதாவது நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு யார் ஒருத்தங்க வந்து ஏற்றுக்கிறாங்களோ, அவங்க வந்து ஹீல் ஆயிருவாங்க. பல பேர் வந்து நம்மள என்ன பண்ணிருவாங்க, நம்மள விட்டு போயிருவாங்க. மாஸ்க் காப்பாற்றி ஏன் அப்படின்னா, அவங்களோட மாஸ்க்க வந்து அவங்க காப்பாற்றியே ஆகணும். ஸோ நம்மட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிருவாங்க. சில பேர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, ஈகோ சர்வைவல் மோட்ல வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ 3 விதமான ப்ராசஸ் வந்து நடக்கும். சிலவங்க ஏற்றுக்கொண்டுட்டு ஹீல் ஆயிருவாங்க நம்மகிட்ட இருந்து. சில பேர் வந்து நம்மள விட்டு தூர போயிருவாங்க. அவங்க மாஸ்க்கை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்க கிட்ட வந்தாலே அவங்க மாஸ்க் வந்து கலருது. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. இந்த அட்டாக் பண்றவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈகோ சர்வைவல் மோட்லயே இருப்பாங்க. அவங்க அதுலேருந்து இறங்கவே மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, நம்மகிட்ட ஹார்ஷ் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் இல்ல. சுப்பீரியாரிட்டிங்கிற காம்ப்ளெக்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம வந்து கரெக்ட்டா அலைன் ஆயிருப்போம். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால, நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல் ஆ அந்த பவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எல்லாரும் இப்போ இத வந்து கண்ட்ரோலா இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது ரொம்ப உச்சத்துக்கு போயிருவோம். அதுல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து யாருமே வரமாட்டாங்க. ஏன் அப்டின்னா பயப்படுவாங்க. மாஸ்க் கழண்டுறது அப்டின்னு சொல்லிட்டு பாதிவே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈகோல இருக்கிறவங்க நம்மள அட்டாக் பண்றதுக்கு மறைமுகமா இருந்து ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் வந்து வரும்போது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள வந்து ஒரு சைலன்ஸ் வச்சுக்கிட்டு புரொடெக்ஷன்ஸ் போட்டுக்கணும். எனர்ஜெட்டிக் பவுண்டரீஸ் வந்து போட்டுக்கணும். மெயினா நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்க கிட்ட வந்து எனர்ஜெட்டிக் பவுண்டரீஸ் போட்டுக்கணும். எல்லாத்தையும் வந்து இது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இவங்களெல்லாம் வந்து. ஸோ எனர்ஜெட்டிக் பவுண்டரீஸ் வந்து போட்டுக்கணும். நான் வந்து எதுக்கு அலோவ் பண்றேனோ, அதுக்கு தான் நான் வந்து அலோவ் பண்ணுவேன். எதுக்கு நோ, நான் ஐ டோன்ட் அலோவ் அப்படின்னா, இந்த 2க்கும் நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். எஸ், எஸ், எஸ். எஸ்னா எஸ் தான். நோனா நோ தான். அவ்வளதான். அப்படிங்கிற மாதிரி நீங்க ரொம்ப தெளிவா எனர்ஜெட்டிக் பவுண்டரீஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ அவங்களோட மாஸ்க் கழட்டுறது வந்து நம்மளோட செயல் கிடையாது. நம்மளுடைய ஆன்மா வந்து உண்மை ஃப்ரீக்வென்சியில் இருப்பது தான் இதோடைய காரணம். இது புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் வந்து புரியும். மாஸ்க் போட்டிருக்கிறவங்களுக்கு, ஈகோல பேஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து புரியாது. ஓகே. தேங்க் யூ.